ஒரு புனிதை 23 வருடங்கள் தான் வாழ்ந்தாள். ஏன் அவருக்கு இந்த சிறிய வயதிலேயே புனிதர் பட்டம் தரப்பட்டது? அந்த புனிதர் பட்டம் தர அவள் என்ன செய்தாள்? அன்பு தோழமை உறவுகளே, இன்று நம்முடைய தாய் திரு அவையானது புனித குழந்தை தெரசாவின் விழாவை கொண்டாடுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால், தன்னுடைய 4 வயதிலேயே தன்னுடைய தாயாரை இழக்கின்றார். இவருடைய மூத்த சகோதரி ஒரு அம்மாவாக இவரை வளர்த்தெடுத்து வருகின்றார். அதன் பிறகு அந்த மூத்த சகோதரி கன்னியராக மாற வேண்டும் என்று துறவற மடத்திலே சேர்கின்றார். இது அவருடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதப்பட்டது. மேலும் இவருக்கு 9 வயதாக இருக்கின்ற பொழுது தானும் ஒரு கன்னியராக மாற வேண்டும் என்று துறவற சபையிலே சேர்வதற்காக வருகின்றார். ஆனால் வயதை காரணம் காட்டி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய மனதிலேயே தானும் ஒரு கன்னியராக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை வளர்த்து கொண்டே வருகின்றார். தன்னுடைய 15வது வயதிலேயே ரோமை நகருக்கு சென்று அப்போது திருத்தந்தையாக இருந்த 13ஆம் சிங்கராயரிடம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். அப்போது அந்த திருத்தந்தை கூறுவார், துறவற சபையிலே சேர்வதற்கு வயது முக்கியம்தான், ஆனால் இது கடவுளுடைய விருப்பம் என்றால் நீ சேர்ந்து கொள் என்று அனுமதிக்கின்றார். அதன் மூலமாக கார்மேல் சபையிலேயே அந்த துறவற மடத்திலேயே ஒரு கன்னியராக மாற வேண்டும் என்று அங்கே சேர்ந்து கொள்கின்றார். அவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஜபத்திலும் தவத்திலும் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்கின்றார். ஒரு முறை பிரான்சி என்ற ஒரு கொலைக்காரர் 3 பேரை கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையிலே கிடக்கின்றார். அவரை குறித்து அறிந்த தெரசா அந்த மனிதருடைய மனமாற்றத்திற்காக தினமும் இடைவிடாது ஜெபித்து வருகின்றார். அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாள் வருகின்ற பொழுது தான் இறப்பதற்கு பல மணி நேரத்திற்கு முன்பாக அந்த கொலைக்காரர் தான் செய்த குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி சிலுவையை முத்தி செய்கின்றார். இதை அறிந்த அந்த தெரசா மனமகிழ்ந்து தொடர்ந்து பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் ஆன்மாக்களுடைய ஈடேற்றத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகின்றார். கடைசியாக தன்னுடைய 23வது வயதிலேயே எலும்புருக்கி நோயால் அவதியுற்று அவர் உயிர் துறக்கின்றார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எவ்வாறு இயேசு சிலுவையிலேயே துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாரோ, தன்னுடைய வாழ்நாட்களில் கடந்து வந்த அந்த துன்பத்தை பொறுமையோடு அவள் ஏற்றுக்கொண்டாள். இரண்டாவதாக, குழந்தையினுடைய உள்ளம் கள்ளம் கபடமற்ற தியாகத்தின் உள்ளத்தோடு அவர் வாழ்கின்றார். எனவே பிரியமானவர்களே, புனித குழந்தை தெரசாவை போல நாமும் துன்பத்தை பொறுமையோடு ஏற்கவும், பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக இடைவிடாது ஜெபிக்கவும், குழந்தையான கள்ள கபடமற்ற உள்ளத்தோடு வாழவும் வரம் வேண்டி மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.